நம்ம எல்லாருக்குமே உண்மையை தெரிஞ்சுக்க முழு உரிமை இருக்கு இல்லையா? ஆனா அந்த உரிமையை கேட்கும்போது ஒரு பெரிய சிஸ்டத்துக்கு எதிராவே போராட வேண்டிய நிலைமை வந்தா என்ன பண்றது? வாங்க, தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை ஒரு கருவியா வச்சு ஒரு சாதாரண குடிமகன் நடத்தின ஒரு நிஜமான சட்ட போராட்டத்தோட கதைய இன்னைக்கு நாம விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு அரசு ஆபீஸுக்கு போறீங்க. அங்க இங்கன்னு உங்களை அலைக்கழிக்கிறாங்க. அப்ப எவ்வளோ கோவமோ விரக்தியும் வரும். அந்த உணர்வு தான் இந்த கதையோட ஆரம்ப புள்ளி. இது வெறும் ஒரு தனி நபரோட கதை மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட உரிமைக்கான ஒரு குரல். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த கதையோட ஹீரோ பி சரவணன். அவர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடிமகன் தான். அவருக்கு சில பதில்கள் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவியை பயன்படுத்தினாரு. ஆனா அவர் கேட்டது என்னவோ ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான். அவர் யூஸ் பண்ண அந்த கருவிதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச RTI, அதாவது தகவல் அறியும் உரிமைச் சட்டம். அரசு ஆபீஸ்ல என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நமக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான உரிமை இது. இது சும்மா ஒரு பேப்பர் இல்ல, நம்ம ஜனநாயகத்தோட ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். இந்த டைம்லைனை பாருங்களேன். அக்டோபர் 2022 ஆரம்பிச்ச ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கழிச்சு மார்ச் 2025 தான் ஒரு முக்கியமான கட்டத்துக்கே வருது. அப்பப்பா, எவ்ளோ பெரிய போராட்டம்! சரி, இதுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மொத்த போராட்டத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அது அவருக்கு கிடைச்ச பதில் தான். சில சமயம் பதில் கிடைச்சா குழப்பம் தீரும். ஆனா இங்க கிடைச்ச பதிலே புதுசா ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. சரவணன் சைட்ல இருந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ரொம்ப சிம்பிள். அவருக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் லேட்டா வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அது முழுக்க முழுக்க பொய்யான தகவல்னு சொல்றாரு. இது தெரியாம நடந்ததா இல்ல வேணும்னே செஞ்சாங்களா? இந்த கேள்விதான் மொத்த கேஸுக்கும் ஆதாரம். இங்கதான் விஷயமே ட்விஸ்ட் ஆகுது. ஒரே கேள்விக்கு 2 வேற பதில். முதல்ல ஒன்னு சொல்றாங்க, அப்புறம் ஒரு விசாரணைக்கு அப்புறம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொன்னு சொல்றாங்க. எப்படி இது முடியும்? இந்த முரண்பாடு தான் இந்த கேஸோட ஆணி வேர். இப்படி ஒரு அப்பட்டமான முரண்பாட்டை பார்த்த உடனே சரவணன் சும்மா இல்ல, நேரா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு அப்பீல் பண்ணாரு. ஆனா அங்கதான் அவருக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்தது. நம்ப முடியுதா உங்களால? அந்த கமிஷன் அதிகாரிகள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டான்னு சொல்லி கேஸ முடிச்சிட்டாங்க. ஏன் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்ற கேள்விக்கு பதிலே இல்ல. இது சரவணனுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. சட்டத்துல இந்த மாதிரி ஒரு ஆர்டரை நான் ஸ்பீக்கிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது பேசாத உத்தரவு. சிம்பிளா சொல்லணும்னா, நாங்க இப்படிதான் முடிவு பண்ணுவோம், ஆனா எதுக்குன்னு காரணம்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. இது சட்டப்படியே ஒரு பெரிய தப்பு. இந்த இடத்துல தான் ஹைகோர்ட் உள்ள வருது. அவங்களோட வார்த்தைகள் ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவ்ளோ பெரிய தப்பு கண்டு முன்னாடி தெரியும் போது இதுக்கு கொடுத்த விளக்கத்தை இவ்ளோ கேஷுவலா எடுத்துக்க கூடாதுன்னு கமிஷனை கண்டிச்சாங்க. இதுதான் கேஸ்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். தகவல் ஆணையத்துல சரியான தீர்வு கிடைக்கல. அதனால சரவணன் தன்னோட போராட்டத்தை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போனாரு. அங்கதான் ஒரு ஹையர் அத்தாரிட்டி தலையிட்டு சிஸ்டம் அதோட வேலையை சரியா செய்யணும்னு ஒரு தட்டு தட்டுச்சு. இந்த சின்னம் இது வெறும் ஒரு படம் கிடையாது. இது நம்மள மாதிரி கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கை. இங்கதான் சரவணனோட கேஸுக்கு ஒரு புது வெளிச்சம் கிடைச்சது. ஒரு சாதாரண மனுஷனோட குரல் நீதியோட உச்சகட்ட பீடத்துல கேட்டது. ஹைகோர்ட் இந்த கேஸ கையில எடுத்ததும் தப்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகல. ஜட்ஜ் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஃபைல பார்த்த உடனே தப்பு அப்பட்டமா தெரியுதுன்னு சொன்னாரு. அதாவது முதல் பார்வையிலே இதுல ஏதோ கோல்மால் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சிருக்கு. அப்போ இந்த தீர்ப்பு மூலமா அந்த பொறுப்புணர்வை நிலைநாட்ட ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. சரி, அப்போ கோர்ட் கடைசியா என்னதான் ஆர்டர் போட்டாங்க, அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். கோர்ட்டோட ஆர்டர் ரொம்ப கிளியர். 1, இன்ஃபர்மேஷன் கமிஷன் போட்ட அந்த தப்பான ஆர்டரை கேன்சல் பண்ணாங்க. 2, இந்த கேஸை மறுபடியும் எடுத்து விசாரிங்க, தப்பு பண்ண அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறத பத்தி யோசிங்கன்னு கமிஷனுக்கு திருப்பி அனுப்புனாங்க. 3வது ரொம்ப முக்கியமா, இது எல்லாத்தையும் 12 வாரத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும்னு ஒரு டெட்லைனும் போட்டாங்க. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தப்பு பண்ணவங்களுக்கு இன்னும் தண்டனை கிடைக்கல. ஆனா அதுக்கான வழிய ஹைகோர்ட் இப்போ தெளிவா திறந்து விட்டுருக்கு. சிஸ்டத்தை கேள்வி கேட்டு சரி பண்றதுல இது ஒரு முக்கியமான ஸ்டெப். போராட்டம் இன்னும் முடியல, ஆனா இனிதான் ஆரம்பம். கடைசியா இந்த மொத்த கதையும் நம்மகிட்ட ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. சிஸ்டம் தப்பு பண்ணும்போது, பொய் சொல்லும்போது அதை யாரு கேள்வி கேட்கறது, யாரு அவங்கள பொறுப்பேற்க வைக்கிறது? இதுக்கு பதில் சரவணன் மாதிரியான தைரியமான குடிமக்களும் ஹைகோர்ட் மாதிரியான நீதி அமைப்புகளும் தான். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கு இல்லையா?